ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எங்களை ரெக்கார்டிங் கூப்பிடும்போது உள்ள வந்து மணி சார், ரஹ்மான் சார் அண்ட் தி அவங்களும் இருந்தாங்க. அண்ட் நாங்கள் கோரஸ் 3 பேர் இருந்தோம் பாடுறதுக்கு. ஸோ டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. எவ்ரி 2 minutes அந்த லைன் கம்போஸ் பண்ணி டக்குன்னு எடுக்கிறாங்க. திருப்பி இன்னொரு ப்ராசஸ் வந்து எடுக்கிறாங்க. அவ்வளோ டெடிக்கேட்டடாக அப்படி அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் சொல்ல முடியாது, நல்லா சீரியஸாக போயிட்டு இருந்த அந்த சாங் ஆக்சுவலி. அண்ட் அவங்க எடுக்க நாங்கள் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். அவங்க பாடுறாங்க, அதுக்கப்புறம் டக்கு எங்களை போயிட்டு நாங்கள் தீம் தானே தோம் தானே தீம் தானே தோம் அந்த தும் 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 எல்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு இருக்கோம் அந்த லேயர்ஸ் எல்லாம். அண்ட் அவரோட கம்போசிங் ஸ்டைல் நீங்க பார்த்து டக்கு டக்குன்னு அவருக்கு ஐடியாஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ராமன் அங்கிளுக்கு. ஸோ அது பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் பண்ண முடியும். அண்ட் தியோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க. அண்ட் அவங்க பாடும்போது நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது. ஏன்னா வாட் ஷீ பிரிங்ஸ் டு த டேபிள், அவங்களோட டெக்ஸ்சர், அவங்களோட ஸ்டைல், வாட் ஷீ இஸ் ஆடிங் டு த சாங் வாஸ் லைக் ரொம்ப ஒரு மாதிரி இட் வாஸ் வெரி ஆஸ்ட்ரக். ஐ வாஸ் ஆஸ்ட்ரக் அதை பார்க்கும்போது.